உங்க ஊர்ல உங்க தெருவுல ஒரு கேரக்டர் இருக்கும். என்ன கேரக்டர் தெரியுமா? வாசல்ல உட்காந்துக்கிடும், போறவங்க வர்றவங்கலாம் திட்டும். அந்த கேரக்டர் பாத்துறீங்களா? ஒரு இழுவையை போட்டு எப்படி பேச தெரியுமா? இவன் கிடந்த கிடப்பெண்ண, இவன் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியாது, சொல்லுமா சொல்லாதா? இப்படி சொன்னா மட்டும் பத்தாது, ஸ்டேஜ்ல பேச முடியாத கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வரும். ஆனா சிரிச்சுக்கிட்டே அவ கூட சண்டை போட்டோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ், நமக்கு ப்ரெஷர். அதுக்கு அந்த இடத்துல சொல்றேன், நோ சூடு நோ சொன்னேன். சூழ்நிலைகளை கையாளும் திறமை, அந்த சூழ்நிலைகளை கையாளும் திறமை. ஒரு சில பேர் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பான், அவனுக்கு அவ்வளவு தூரம் அந்த அறிவு வேலை செய்யும். அவன் பதட்டப்பட மாட்டான், கோவப்பட மாட்டான், காரியத்துல கண்ணா இருப்பான். சோ கோவப்பட வேண்டுமானா கண்டிப்பா கோவம் வரும், கோவம் வரணும், கோவம் வந்தா தான் நம்ம மனுஷன். ஆனா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தான் பெரிய மனுஷன். கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது விஷயத்த சொல்லணும்னா, எங்க கோவப்படணும் அப்படின்னா ரொம்ப ரேரா கோவப்பட்டு பாருங்க, ரொம்ப ரேரா. திடீர்னு நீங்க கோவப்பட்டீங்க அப்படின்னா அந்த கோவத்துக்கு எல்லாரும் கவனிப்பாங்க. அந்த கோவத்தை என்னைக்கும் கோவப்படாதவன் ஏன் திடீர்னு நீ கோவப்பட்டானே, அவனையே கோவப்படுத்துறீங்களப்பா, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? என்னைக்காச்சும் திடீர்னு கோவப்பட்டீங்கன்னா அந்த கோவத்துக்கு வேல்யூ இருக்கும், அந்த கோவத்தை மத்தவங்க கவனிப்பாங்க. சோ எந்த இடத்துல கோவப்படணும், ரொம்ப பொறுமையா இருந்தா முடியாத பட்சத்துல இந்த இடத்துல கோவப்பட்டா சரியா இருக்கும் இடத்துல கோவப்படுங்க அப்படின்னா அந்த கோவத்துக்கு வேல்யூ இருக்கும். சோ உங்க சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய மன நிம்மதி.